வணக்கம். இன்று நம்முடைய நாட்டின் பிரிவுகளாக மாநிலம், மாவட்டம், வட்டம், ஊராட்சி, பேரூராட்சி அப்படின்னு பிரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதே போன்று சோழர்கள் காலத்திலையும் பார்த்திங்கன்னா மண்டலம், கூற்றம், வளநாடு, நாடு, ஊர் என்று நாட்டினுடைய பிரிவுகள் வகுக்கப்பட்டு இருந்திருக்கு. தொண்டை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா கோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மண்டலத்திலும் பிற பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா கூற்றம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இது சோழர்களுடைய கல்வெட்டுகள் ஒரு ஊரை பற்றி குறிப்பிடும்போது இந்த ஊர் எந்த மண்டலத்தை சார்ந்தது, எந்த கூற்றத்தை சார்ந்தது அப்படின்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நாட்டை முழுவதுமாக அளந்து பிறகு வகை செய்ததாகவும் அப்பொழுது அவனுடைய பெயர்கள் நாட்டின் பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. உதாரணமாக ராஜராஜ வளநாட்டு பொய்யிற் கூற்றத்து கொற்ற மங்கலத்து என்றும், ராஜராஜ வளநாட்டு கீழ்வேங்கை நாட்டு ஜெயங்கொண்ட சோழநல்லூர் என்றும் ஊர்களுக்கு ராஜராஜ சோழனுடைய பெயர்கள் நாட்டின் பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்டதை நமக்கு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன.